இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டின்ற முறையில் நாங்கள் கடந்த 10 மாதங்களாக திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள்னால என்ன வகையான பிரச்சனைகள் வருதுன்ற இந்த ஆராய்ச்சி ரிப்போர்ட்டை வந்து இன்றைக்கு அறப்போர் இயக்கத்துக்கு நாங்கள் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் மூலமாக இந்த 4 மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் உள்ளாக்குறது மட்டுமல்ல, சட்ட ரீதியான பெரிய அளவில் வயலேஷன் நடந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ரோட் நடக்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிமருந்து போடக்கூடிய விஷயங்கள், கல்குவாரிகள் வந்து அதிகம் மீறி அங்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய மீறல்கள், இது போன்ற பல வகையான மீறல்கள் பொது மக்களை மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தையும் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளும் மேலேயும் பாதிப்பு வந்து சரணாலயத்தின் மீதும் இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாம் வரக்கூடிய ஒரு பின்னணியில வந்து இந்த ரிப்போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது மூலமாக அரசாங்கத்தை கேட்கறது வந்து உடனுக்குடன் இந்த விஷயங்கள் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உடனுக்குடன் கவர்மெண்ட் வந்து என்கொயரி பண்ணி அது உண்மை என்று தெரிந்தால் அது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனுக்குடன் அங்கே அந்த இருக்கக்கூடிய குவாரிஸை க்ளோஸ் பண்ணணும். குவாரிஸை நடத்திய நபர்கள் மீது சட்டம் பாயணும், கிரிமினல் கேஸ் வழக்கு போடணும். ரொம்ப முக்கியமாக இந்த மாவட்டங்கள்ல பல வருடமாக நடக்கக்கூடிய முறைகேடுகள் ஏற்பாடு செய்த உதவியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் சட்டம் பாயணும். அப்படி இருந்தால்தான் இந்த சட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். அடுத்த கட்டத்துல வந்து இந்த மாதிரி மீறல்கள் நடப்பதற்கு பயமாக இருப்பார்கள். இந்த ரிப்போர்ட் வந்து அறப்போர் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டின் ஒரு முறையில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்ப போகிறோம், சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்ப போகிறோம், இந்த மைனிங் செக்ரட்டரிக்கு அனுப்ப போகிறோம், மைனிங் மினிஸ்டருக்கு அனுப்ப போகிறோம். மற்ற எல்லாம் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் கொடுத்து இதன் மூலம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனுக்குடன் நடவடிக்கை கொண்டு வர வேண்டும், டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர வேண்டும், இருக்கக்கூடிய ஆளுமை முறைகளை வந்து சரி கொண்டு வரணும் அப்படின்ற எங்களுடைய ரெக்கமெண்டேஷனை முன் வச்சிருக்கோம். 29 இந்த ஆய்வு அறிக்கையில பாத்தீங்கன்னா மொத்தமா 29 குவாரிகள் திருநெல்வேலி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 29 குவாரிகள். எல்லா குவாரிகளும் முறைகேடுகள் நடந்திருக்கு, பல வகையான முறைகேடுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் பட்டியல் போட்டு ரிப்போர்ட்லயே கொடுத்துருக்கோம். கனிமவளத்துறை அமைச்சரும் இந்த ஆய்வை தென்காசியில செஞ்சிருக்கிறாரு, மற்ற மாவட்டங்கள் சிலதுல செஞ்சிருக்கிறாரு. அவர் திருநெல்வேலிக்கும் வந்து இந்த முறைகேடுகளை சீரியஸாக எடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் அனைத்தின் மீதும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக முக்கியமானது. அதை சுற்றியுள்ள வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கான நியாயத்தையும் நீதியையும் அவர் பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகையை அவர் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த அறிக்கையை பொறுத்தவரை நம்ம அந்த 29 குவாரிகள்ல என்னென்ன விதமான விஷயங்கள், பிளாஸ்டிங்ல இருந்து உதாரணத்துக்கு பெஞ்சிங்ல இருந்து டஸ்ட்ல இருந்து பல்வேறு விதமான வயலேஷனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை தவிர தற்பொழுது சரணாலயம் அருகில் எல்லாம் குவாரிகள் புதிதாக அனுமதி கொடுக்கப்படுகிறது என்று மக்கள் அங்கிருந்து அவர்களும் இப்பொழுது மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு விதிமீறல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு அரசாங்கம் புதிதாக நீங்க குவாரி அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இருக்கக்கூடிய வயலேஷன்ஸ்க்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. முதல்ல வயலேஷன்ஸ்க்கு நடவடிக்கை எடுத்துட்டு எங்கெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது என்பதை தெளிவாக ஒரு அதுக்குதான் மொரட்டோரியம் ஒரு பீரியட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இஷ்டத்துக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க அனுமதியே அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு அரசாங்கம் வந்து முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் சட்டப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி அவர்கள் வந்து அந்த விஷயங்களை இதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அனுமதியும் எந்த விதிமீறல்களும் இல்லாத வகையில் கொடுக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மீட்டிங் போயிட்டு இருக்கோம், அதனால ஏற்கனவே பேசிட்டோம் அதை பத்தி. பக்கத்து மாநிலங்களுக்கு போவது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான ரிசோர்சஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு சட்ட ரீதியாக சட்டவிரோதமாக நடப்பதனால் பெரும்பாலான அமௌண்ட் ஆர் குவான்டிட்டி வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் போகுது. அப்ப சட்ட ரீதியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் போது
அந்த குவாண்டிட்டி எவ்வளவு மைனிங் பண்ணுதோ அந்த குவாண்டிட்டி குறைய போகுது. அப்போ அந்த குவாண்டிட்டி குறையும் பொழுது ரொம்ப முக்கியமாக நமக்கான ரிசோர்சஸை முதல்ல நம்ம மீட் பண்ணினதுக்கு பிறகுதான் மீதி இருந்தால் நம்ம அடுத்த மாநிலங்களுக்கு அனுப்பலாம். அப்போ அதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கிறோம். இந்த 3 மாதத்தில் அவர்கள் முக்கியமாக சட்டவிரோதமாக நடந்த குவாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான தருணம் இந்த 3 மாதங்கள் தான். அப்போ இந்த 3 மாதத்திற்குள் அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பா எப்படி இருக்கு இது ஏவாவேலு அது இதுல இந்த சம்பந்தம் இல்லாத அந்த பேனல் மெம்பர்ஸ் இதுல இருக்கிறதுனால நான் அந்த ஏவாவேலு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்பொழுது அதை விசாரணைக்கு எடுத்திருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதுவரை எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யவில்லை. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னி தேதி வரைக்கும் அந்த தாசில்தார் கூட மாற்றப்படவில்லை அந்த இடத்துல இருந்து. அதனால அங்கு ஒரு மிகப்பெரிய லோக்கலாவே எனக்கு தெரிவிக்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில அதை மூடுவதற்கான வேலைகள்லாம் யோசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அங்கு இருந்த அதிகாரிகளாவது யார் இருந்தாங்களோ அந்த அதிகாரிகளாவது அங்கிருந்து மாற்றப்பட வேண்டும். உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கறது. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அந்த ஏரியா. அதனால அந்த 12 ஏக்கர் அளவுல அவர் வெட்டி எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் ஆழம் வரை, அதாவது 10 அடியிலிருந்து 23 அடி வரை எடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 45 லட்சம் கன அடி எடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து 8 கோடி ரூபாய் 8.22 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் அதை எடுத்து அவருடைய மகனுடைய நிலத்திலேயே கொட்டி அந்த பொதுவா இப்போ அட்டாமிக் பவர் பிளான்ட் அந்த அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா. பொதுவா இந்த மாதிரி கட்டமைப்புகளை ஒரு லோ செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நில அதிர்வுகள் வராத ஒரு இடங்கள்ல தான் அதை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கூடங்குளம் ஏரியா லோ செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி, ரொம்ப லோ ரிஸ்க், இந்த மாதிரி நில அதிர்வுகள் வராது அப்படிங்கிறதுல தான் அதை கொண்டு அந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சு இந்த விஷயம் வரணும், இந்த விஷயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுல பெரிய ஆழ்துளை கிணறுகள் போடுறதோ இல்ல பலமாடி கட்டிடங்கள் எழுப்புறதோ இதெல்லாம் கூட அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த மாதிரி குவாரிகள் அமைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள இல்லைன்னா கூட 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 10 அடி தாண்டி ஒரு 50 குவாரி வந்துச்சுன்னாக்கா அதனுடைய அதிர்வுகள் இதை பாதிக்காதா அப்படிங்கிறதுதான் இப்ப அந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு மறியல் போராட்டம் கூட அதனால நடத்தினாங்க. ஸோ இப்ப அரசாங்கம் இப்ப இந்த ரிப்போர்ட்ல அந்த மக்களினுடைய பயம், அவங்க அந்த போராட்டம் நடத்துனது இதெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனா இதை சயின்டிபிக்கா இந்த பகுதியில இந்த மாதிரி இத்தனை குவாரிகள் அணுமின் நிலையத்தை சுற்றி நடந்துச்சுன்னா அதனால அந்த செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி இதுவரைக்கும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நாங்க எத்தனை குவாரி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஃபங்க்ஷனலா இருக்கிறது எத்தனை இருக்கும்? 17 ஃபங்க்ஷனலா இருக்கு. ஒரு 10 பேப்பர்ஸ் ப்ராசஸ். இன்னும் புதுசா கொண்டு வர்றதுக்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. புதுசா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தான் மக்கள் இப்ப திரும்ப அச்சம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதை க்ளோஸ் பண்ணி